ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு டிஷ்ஷை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம செய்யலாம். அது என்ன டிஷ்னால் மசாலா பொரி. அதுக்கு பொரி இருந்தால் போதும். மற்றபடிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். அது என்னென்னா, ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை பற்றி தான் ஒரு இன்ட்ரோ. பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரியே இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. இதில் டிஸ்கவுண்ட்டும் நமக்கு கிடைக்குது. அதோட மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பவும் இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப்பவும் கம்பேர் பண்ணி ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொரி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட் இதெல்லாம் நல்லா பொடுசாக சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். கேரட்டை துருவி வச்சுக்கலாம். அதோடு வேர்க்கடலையை வறுத்து அது தோல் நீக்கி அது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அதோட பொட்டுக்கடலை அது லைட்டாக வறுத்துட்டு அது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் காரா பூந்தி லாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அது மேலே தூவுறதுக்காக கொஞ்சோண்டு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ பொரி எடுத்துக்கோங்க. பொரி எடுத்துட்டு அதுலேயே கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். அதோடு நம்ம வச்சுருக்கிற காரா பூந்தியும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, உங்கள் குவான்டிட்டிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ப்ளஸ் மிளகாய் பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அதோட வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவி வச்சுருக்க கேரட்டும் சேர்த்திடலாம். கேரட் சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் போட்டுடலாம். போட்டு அதுக்கு மேலே நமக்கு புளிப்பு சுவை வேணுன்றதுக்காக அந்த டேஸ்ட்டுக்காக லெமன் புழிஞ்சு விட்டுருக்கோம். லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அவ்வளோதான். அது நல்லா பெரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், மசாலா பொரி ரெடி.